Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்திருக்கிறது ATOZ in தமிழ். நான் உங்க ஜெகதீசன். இந்த வீடியோல இரண்டு விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். முதல் விஷயம், ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து, அதாவது 2021 ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து நீங்க அனுப்பக்கூடிய ஒவ்வொரு PhonePe, Google Pay போன்ற பேமெண்ட்டுக்கும் வந்து 30% சேவை கட்டணமா வசூலிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு நியூஸை போட்டோ எடுத்து நம்ம சோசியல் மீடியாஸ்ல அதிகமா ஸ்ப்ரெட் ஆகிறத நீங்க வந்து பார்க்க முடியும். இதை பத்தின முழுமையான தகவல் என்ன? இரண்டாவது விஷயம், வாட்ஸ்அப்ல பேமெண்ட் ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய ஆட் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனா நிறைய பேருக்கு இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து எலிஜிபிள் ஆகியிருக்காது. இதுக்கான காரணம் என்ன? இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து 30% சேவை கட்டணம் வசூலிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் பேப்பர்ல இருந்த தகவலை வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதை வெளியிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா NPCI, நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க தான் இந்த தகவலை வந்து ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்தாங்க. இந்த NPCI வந்து யாரு? இவங்க தான் வந்து ஒவ்வொரு யூபிஐ ஆப்ஸுக்கும், ஒரு யூபிஐ நெட்வொர்க்குமே வந்து ஹெட். இப்போ வந்து நம்ம பேங்க்குக்கெல்லாம் ஹெட் வந்து ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, RBIன்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து எல்லா பேங்க்குமே கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு யூபிஐ பேமெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஸையும் யூபிஐ சைட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்றவங்க வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த NPCI, நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ இவங்க தான் இந்த தகவலை சொல்லி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தகவல் அவங்க வந்து டைரக்டா இந்த மாதிரி நாங்க 30% சேவை கட்டணம் வசூலிக்க சொல்றோம்ன்ற தகவலை வந்து அவங்க சொல்லல. இது வந்து முற்றிலும் ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தகவல் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த NPCI வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூகுள் பே, போன்பே போன்ற தளங்கள் இவங்க வந்து இந்த ஆப்ஸ் வந்து இவங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிவிதமா இருக்கு. இந்த கடைசி ஒரு வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த கூகுள் பே, போன்பே வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது பேங்க் ஆப்ஸ்ல பண்ற டிரான்சாக்ஷனை விட இந்த கூகுள் பே, போன்பே போன்ற ஆப்ஸ்ல பண்ற இந்த இரண்டு ஆப்ல பண்றது டிரான்சாக்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாகவும் ஹையாகவும் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த நடக்கிற மொத்த டிரான்சாக்ஷன்ல 41% வந்து கூகுள் பேவும் 42% வந்து போன்பேவும் வந்து பங்களிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்க அதிகமா வந்து மக்கள்கிட்ட அதிகமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நல்லா ரீச் ஆகிருக்காங்க. இவங்க அதிகமா வளர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை கருத்தில் கொண்டுதான் வந்து இவங்க அதிகமா வளர்ந்தா என்ன பண்ண முடியும்? இவங்க தான் அதிகமா டாப்ல இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து மற்ற எல்லாத்தையுமே ரூல் பண்ண முடியும். இவங்க சொல்றதா ரூல்ஸ்ன்ற மாதிரி இவங்க நிறைய டிமாண்ட் பண்ண முடியும் இல்லையா? இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இவங்களை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வைக்கணும். அது மட்டும் கிடையாது, இவங்களுடைய யூசர்ஸ் வந்து ரொம்ப அதிகமானதுனால நிறைய பேமெண்ட் வந்து ஃபெயில்ட் ஆக ஆரம்பிச்சது. உங்களுக்கே தெரியும், கூகுள் பே எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேமெண்ட் பெண்டிங், ஃபெயில்ட் ஆயிடும். அமௌண்ட் லாக் ஆச்சு அப்படின்னா 1 வீக் கழிச்சு தான் ரிட்டர்ன் ஆகும். இப்போ எனக்கு பர்சனலாக நடந்த ஒரு விஷயம், 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய பேமெண்ட் 9850 ரூபா கூகுள் பேல வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு. ஒரு கஸ்டமர் வந்து அமௌண்ட் பே பண்ணாங்க. அந்த அமௌண்ட் வந்து கஸ்டமருக்கு டெபிட் ஆயிடுச்சு, எனக்கு ரீச் ஆகல. இதை பத்தி கன்சர்ன் பேங்க் கிட்ட கேட்கும்போது எங்க சைட்ல இருந்து அமௌண்ட் போயிடுச்சுங்க. கூகுள் பே சைட்ல இருந்து அவங்க வந்து அந்த பேமெண்ட் அக்செப்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் ஆனா அது வந்து வரதுக்கு 2 days or 3 days ஆகும். நீங்க வெயிட் பண்ணுங்க. நாங்க கூகுள் பே சைட்ல கேட்கும்போது அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து நாங்க இதை வந்து கம்ப்ளைண்டா எடுத்துக்கிறோங்க. இதை வந்து ட்ராக் பண்ணி 36 மணி நேரத்துக்குள்ள வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட இது அர்ஜென்ட்டான ஒரு பேமெண்ட் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இப்போ 9850 ஒரு பல்கான பேமெண்ட். ஸோ இந்த பேமெண்ட் வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஓகே, இந்த பேமெண்ட் ரிலீஸ் ஆகுதா என்னன்றதை பார்ப்போம். கண்டிப்பா அமௌண்ட் எங்கேயும் போகாது. ஆனா இந்த 3 நாள் 4 நாள் அப்படிங்கிறது அந்த ரொட்டேஷனுக்கு உண்டான அந்த அமௌண்ட் வந்து லாக் ஆகி நிற்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அவங்களுடைய யூசர்ஸ் அதிகமானதால சர்வர் வந்து ஓவர்லோட் ஆகி நிறைய பேமெண்ட் ஃபெயிலியர் நடக்குது. போன்பேலையும் அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே தவிர்க்கக்கூடிய வகையில தான் வந்து இந்த NPCI வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய வளர்ச்சி எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு வந்து லிமிட்டுக்கு வந்து நாங்க கொடுக்குறோம், 30% தான் வந்து ஷேர்ஸ் வந்து நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ரூல்ஸ், புது ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமா நம்ம ஆளுங்க தவறா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, போன்பே, கூகுள் பேல பணம் அனுப்புறதுக்கு 30% வந்து சார்ஜஸ் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்க போட்டுக்கிற உண்மையான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன்பே, கூகுள் பே எல்லாம் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுடைய ஷேர்ஸை 30% தான் வச்சிருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமா நமக்கு என்ன பிரச்சனைகள்? ஓகே, இப்ப ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு.
போன்பே கூகுள் பேல பணம் அனுப்புறதுக்கு வந்து சார்ஜஸ் கிடையாது அப்படின்றது தெளிவாயிடுச்சு. ஆனா இவங்க போட்டிருக்கிற இந்த புது ரூல்ஸ்னால நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நிறைய பணம் அனுப்பிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட போன்பே கூகுள் பேல பணம் அனுப்புறதுக்கு எனக்குமே வந்து பர்சனலா ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு மேல பணம் அனுப்ப முடியாது. அப்படியே அனுப்பணும் அப்படின்னாலும் ஃபெயில் ஆயிடும். பேமெண்ட் உங்களுக்கு வந்து லிமிட் வந்து ஓவர் ஆயிடுச்சு, அதனால உங்களுக்கு இன்னைக்கு சென்ட் பண்ண முடியாது அப்படின்னு போயிடும். ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா 50,000 வரைக்கும் எனக்கு வந்து டிரான்சாக்ஷன் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் லிமிட்டை வந்து குறைப்பாங்க. அதாவது அவங்களுடைய ஷேர் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்களுடைய யூசர்ஸ் அதிகமாகாம இருக்கிறத ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி அதிக யூசேஜ் இருக்கிறதும் ஓரளவுக்கு குறைக்கணும். இப்போ அதிகமாக லிமிட் இருக்கிறத வந்து லிமிட்டை வந்து குறைப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் லிமிட், இல்ல மாசத்துக்கே உங்களுக்கு இவ்வளவுதான் லிமிட், இதுல இவ்வளவுதான் நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிட்டை வந்து கொண்டு வருவாங்க. புதுசா போன்பே கூகுள் பே இன்ஸ்டால் பண்றவங்களுக்கு உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் தான் லிமிட், 2000 ரூபாய் தான் லிமிட், இல்ல 5000 ரூபாய் தான் லிமிட் அப்படிங்கிற மாதிரி லிமிட்டை வந்து ஃபுல்லாவே கம்மி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளால நம்ம வந்து பேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த புதுமையான ஒரு ரூல்ஸ்னால பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இரண்டாவது விஷயம், இந்த வாட்ஸ்அப்ல வந்து பேமெண்ட் ஆப்ஷன் நிறைய பேருக்கு எனபிள் ஆகல அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இது எதனால கம்ப்ளைண்ட் ஆகல அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து இப்போ ஏற்கனவே இந்த என்பிசிஐ வந்து புது ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்களா. அடுத்தது இப்போ வாட்ஸ்அப்பும் உள்ள வந்தாங்கன்னா என்ன ஆகும், கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் கிட்ட 400 மில்லியன் யூசர்ஸ் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஆனா வாட்ஸ்அப்பால கொடுக்கக்கூடிய அந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்னா வெறும் 20 மில்லியன் பேருக்கு தான் வந்து இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுக்க முடியும். அதனால தான் நிறைய பேருக்கு இந்த பேமெண்ட் ஆப்ஷன் எலிஜிபிள் ஆகல. இந்த மாதிரி புது ரூல்ஸும் போட்டிருக்காங்க. 400 மில்லியன் பேருக்கும் வந்து இந்த பேமெண்ட் ஆப்ஷன் எலிஜிபிள் பண்ண முடியாது. ஸோ இதனால இந்த மாதிரி ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறதுனால தான் இந்த பேமெண்ட் ஆப்ஷன் நிறைய பேருக்கு எலிஜிபிள் ஆகல. ஸோ இந்த பேமெண்ட் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் வந்திருக்கு, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்திருக்கா இல்ல வரலையா அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல ஓரளவுக்கு தெளிவான தகவல்களை கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது போல இன்னும் பல அட்வான்ஸ்டான பல அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வெறும் பெல் ஐக்கானை மட்டும் பிரஸ் பண்ணி இருந்தாலுமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வராது. ஆல் கொடுத்துருந்தீங்கன்னா தான் நம்ம போடுற அத்தனை வீடியோஸ்க்கும் வந்து நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். இதுவரை என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல அட்டகாசமான டாபிக்கோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.